ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்க பதிவில் பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஃப்ரீ தான், காசெல்லாம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாதகத்தை ஜெயிப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும்ல, ஏங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறேன், ஜாதகப்படி நடக்குமா இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நடக்குமா? ஏன்னா ஜாதகத்தில் அப்படி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இப்படி தான் நடக்கணும், நான் இப்படி தான் நடக்கணும்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணின்னுக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தான் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஜாதகம் தான் ஜெயிக்குமா இல்லை என்னுடைய ஈர்ப்பு விதி ஜெயிக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. ஸோ அந்த டவுட்டை இந்த பதிவில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்னா, ஜாதகத்தை ஜெயிக்கலாம், அது எப்படி இந்த பதிவில் பார்க்கலாம். ஜாதகத்தை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு 4 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த 4 விஷயத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா, இப்படி தான் ஜாதகத்தை ஜெயிக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது என்ன அந்த 4 விஷயம்னா, ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். நாம் எப்படி, நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். 3 குணங்கள் பற்றி உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜாதகம் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஜாதகத்தை இப்படி தான் நம்ம ஜெயிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த 4 விஷயத்தை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை திங்க் பண்ணுறோம், அதை ஃபீல் பண்ணி திங்க் பண்ணுறோம். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புலேருந்து ஒரு வைப்ரேஷன் எமிட் ஆகுது. ஸோ அது இப்போ யூனிவர்ஸை ரீச் ஆகுது. ஸோ அதுக்கு மேட்சாக நம்ம லைஃப்பில் வந்து அது அப்படியே ரியாலிட்டிக்கு வருது. சிம்பிளாக சொல்கிறோம், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நம்ம வைப்ரேட் பண்ணுறோம், அது நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, சரி, இப்போ நாம் எப்படி இயங்குறோம்? 2வது பாயிண்ட், நாம் எப்படி இயங்குறோம்னா, நம்ம 2 விதமாக இயங்குகிறோம். நம்ம வந்து சில டைம் கான்ஷியஸாகவும் சில டைம் அன்கான்ஷியஸாகவும் இயங்குகிறோம். கான்ஷியஸ்னால் நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இப்படி தெளிவோட விழிப்போடு இருக்கிறதுக்கு பேர் கான்ஷியஸ் மைண்டு. நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரில சார், டீச்சரோட பாடம் எடுத்துன்னு இருப்பாங்க, நான் இந்த பக்கம் டீச்சரை பார்க்குற மாதிரியும் இருக்கும், ஆனால் நான் வேறு எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன். வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக வண்டி அதுக்கு தெரியும் எங்கே போகணுன்னு, நான் வேறு எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரத்தில் 23 மணி நேரத்தி 30 நிமிஷம் கூட அன்கான்ஷியஸில் தான் இருப்போம். கான்ஷியஸாக இருக்கிறது ஏதோ அங்கிங்க எங்கேயாவது எப்பயாவது தான் கான்ஷியஸாக இருப்போம். மற்ற டைம் அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன், இன்வாலண்ட்ரி மூமெண்ட் அதை தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது இப்படி தான் நாம் இயங்கிட்டு இருக்கோம். இது செகண்ட் பாயிண்ட். 3rd பாயிண்ட், 3 குணங்கள். 3 குணங்கள், முக்குணங்கள் யாது அப்படின்லாம் படிச்சுக்கிறீங்களா? சினிமா படத்துலலாம் கூட பார்த்துருக்கலாம். ராஜசம், சாத்விகம், தாமசம், முக்குணங்கள் அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே உங்களுக்கு அது என்ன குணம்னு தெரியுதுல்ல. இப்போ சாத்விக குணம் அப்படின்னாலே அது ஒரு மாதிரி அமைதியான குணம். அந்த குணம் வந்து ஒரு மாதிரி சாது மாதிரி அமைதியாக சாத்வீகமாக இருக்காருப்பா, அது சாத்விகம். ராஜச குணம் அப்படின்னா வந்து ராஜா மாதிரி இருக்கான், ஆக்டிவாக இருக்கிறான், அப்படியே துருப்பா அப்படி ராஜச குணம். தாமச குணம் பேர்லேயே இருக்க, ஒரு மாதிரி எல்லாமே தாமதமாக, டல்லாக, ஸ்லோவாக, அப்படியே நின்ன இடத்துலையே அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறது, சோம்பேறித்தனமாக அப்படியெல்லாம் இருக்கிறது தாமச குணம். ஸோ அந்த வார்த்தைகளே உங்களுக்கு தெரியுது, முக்குணங்கள் இதுதான். ஓகே, இது பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சி. ஏன்னா இந்த முக்குணங்கள் பற்றி டீப்பாக இறங்கினோம்னா நாட்கள் பத்தாது, அந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட். பட் மேலோட்டமாக இதுதான் முக்குணங்கள் தெரிஞ்சு போச்சு நமக்கு. அடுத்த 4வது, ஜாதகம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாதக கட்டம் இருக்கும்ல, எல்லாரும் ஆளாளுக்கு வீட்டில் ஒரு ஜாதகம் போட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் என் ஜாதக கட்டம், இதான் என்னோட ராசி, இதான் என் நட்சத்திரம், இப்போதைக்கு எனக்கு இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த கோச்சாரம் நடக்குது, இப்பெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. பட் எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது, அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஜாதகம். ஸோ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என் ஜாதகத்தில் இருக்குது, இப்போ இருந்து அடுத்த 3 வருஷம் கழித்து நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு என் ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படி தானே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அப்படி தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி ஜாதகத்தில் அப்படிலாம் இருக்காது. இன்னும் 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிலாம் ஜாதகத்தில் எதுவுமே போட்டிருக்காது. ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் பிரம்ம ரகசியம். இன்றைக்கு நாம் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாளை அறுவடை செய்ய போகிறோம். ஸோ ஜாதகத்தில் இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்லாம் அங்கே இருக்காது. ஆனால் இப்போ ஜாதகத்தில் என்ன இருக்கும், நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு சார்ட்டு, ஒரு ஜாதக சார்ட்டு, அது என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு இதே தேதி அடுத்த வருஷம் உன்னுடைய ஆறா
எந்த குணத்தால் நிரம்பி இருக்குன்னு சொல்லிடும். அது ராஜச குணத்தில் நிரம்பி இருக்கா, தாமச குணத்தில் நிரம்பி இருக்குமா, சாத்விக குணத்தில் நிரம்பி இருக்குமா, எந்த குணம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். சரி, பொதுவாகவே நம்மளோட லைஃப் இருக்குல்ல, நம்ம லைஃபு இந்த 3 குணங்களோட மிக்ஸில் தான் இருக்கும். சரி, இப்போது என்னோட லவ்வருங்க லவ் பண்ணும்போது என்னை அப்படி விழுந்து லவ் பண்ணுவான், என் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருப்பான். இப்போல்லாம் அந்த லவ்வே போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் லவ் பண்ணிருக்கும்போது ஒரு ராஜச குணத்தில் இருந்திருக்காரு. இப்போ குடும்ப பாரம் எல்லாம் இப்போ தாமச குணத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த பழைய லவ், அந்த பழைய வைப்ரன்சி இப்போ கிடையாது. ஸோ லவ் போயிடுச்சுன்னு இல்லை, அண்ணன் ராஜச குணத்திலேருந்து தாமச குணத்துக்கு போயிட்டார். ரைட் நவ் அவருடைய அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் எப்படி அவர் தாமச குணத்தில் இருக்கணும், அதனால அவருக்கு அப்படி இருக்கு. சார், நான்லாம் என் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே கிளம்புனா போய் அந்த மார்க்கெட்டிங் அது இது சேல்ஸ் எல்லாம் முடிச்சு நைட்டு நான் வரும்போது அப்படி பரபரப்பாக வேலை பார்ப்பேன். இப்போல்லாம் அந்த மாதிரி முடியறதில்ல. அப்போ நீங்கள் ராஜச குணம் இருந்துச்சு, இப்போ தாமச குணம், வேற ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் லைஃப் பரபரப்பாக இருக்கும், இப்போதான்ப்பா லைஃப் அமைதியாக இருக்குது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அப்போ ராஜச குணம், இப்போ சாத்விக குணம். ஸோ இப்படித்தான் நம்ம லைஃப் நம்ம இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, உன் லைஃப் கிவன் அ பீரியட் ஆஃப் டைம், நீ எந்த குணத்தால் ஆக்கிரமிக்கப்பட போகிறாய் அப்படின்றதான் ஜாதகம் சொல்லுது. ஸோ அங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வருது. ஸோ நீ தாமச குணத்தில் தான் நீ இருக்க போகிற, அடுத்த ஒரு 7.5 வருஷம் நீ தாமச குணத்தில் தான் இருக்க போகிறேன்னு ஜாதகம் சொல்லுதுன்னா, நீங்கள் எப்படி இருப்பீங்க? அந்த 7.5 வருஷமும் ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பீங்க. ஸோ டல்லாகவே இருக்கிறனால நீங்கள் அதிகமாக நெகட்டிவாக திங்க் பண்ணியிருப்பீங்க, நெகட்டிவான விஷயத்தை எமிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் நெகட்டிவான விஷயத்தை திங்க் பண்ணதுனால, எமிட் பண்ணதுனாலையும் அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க என் ஜாதகத்தினால தான் இப்படி நடந்துச்சு, என் ஜாதகத்தில் இப்படி தான் நடக்கணும்னு விதி இருக்குது அப்படிலாம் இல்லை. ஜாதகத்தில் நீங்கள் தாமச குணத்தில் இருக்கணுன்றது விதி உங்களை சுற்றி தாமச குணங்கள் ஆக்கிரமிக்கும், இவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்கு இறை ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஜாதகத்தை ஜெயிக்கிறது எப்படி? உங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட், உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தாமச குணத்தை கொடுக்கணும். அடுத்த 7.5 வருஷம் இவனுக்கு தாமச குணம், அடுத்த 7.5 வருஷம் டல்லாக தான், லைஃப் ஒரு மாதிரி டல்லாக தான் போகும்னு அந்த அந்த குணத்தை கொடுத்துருதுல. நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க? நீங்கள் ஏன் டல்லாக திங்க் பண்ணுறீங்க? நீங்கள் கான்ஷியஸாக இருங்க, நீங்கள் கான்ஷியஸாக பாசிட்டிவாக இருங்க. அதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இரு, எப்போவுமே பாசிட்டிவோடு இரு, நெகட்டிவான விஷயங்களே திங்க் பண்ணாத, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் உங்களுடைய ராஜச குணத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை பற்றி பயப்படவே தேவையில்லை. அதில் என்னமோ சொல்லியிருக்கட்டும், அதில் என்னமோ இருக்கட்டும், நீங்கள் கான்ஷியஸாக உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ண வரோம். எல்லாரும் 199 பேர் எந்த சைக்கிளில் மாறிட்டு முடிக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு தாமச குணம் வந்திருக்கும், ஒரு டல்னஸ் வந்திருக்கும். அவங்க இந்த டல்னஸுக்கு அடிமையாக இருப்பாங்க, அப்படியே டல்லாகவே இருந்து டல்னஸ்லேயே திங்க் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பயங்கரமாக பயம், சோகம், துக்கம் எல்லாத்தையும் எமிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு காலம் வரும், இப்போ அந்த குணம் போயிடுச்சு, அடுத்து இப்போ ராஜச குணம் வந்துருச்சு, சுறுசுறுப்பாயிட்டீங்க. ஸோ நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க, ஆனால் லைஃப்பில் நடக்கிற விஷயம் ஃபுல்லாக டல்லாகவே நடக்கும். எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தமோ அதுதான் நடக்கும், எது வேண்டாம்னு நினச்சோமோ அதுதான் நடக்கும். ஏன்னா நீ அதைத்தான் எமிட் பண்ண, நீ அதைத்தான் எமிட் பண்ணிகிட்டே இருந்த, அப்போ அதுதான் நடக்கும். ஸோ காலங்கள் மாறிக்கொண்டே போகும். உங்களுக்கு ஜாதகப்படி இந்த தசை, இந்த புத்தி, இந்த அந்தரத்தில் நடக்குது, இந்த திதி, இந்த ஓரை, அப்படி இப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் ராஜசமாக இருக்கணும், நீங்கள் சாத்வீகமாக இருக்கணும், நீங்கள் தாமசமாக இருக்கணும்னா அது தன்னோட பேட்டர்ன், அது பாட்டுக்கு ஜாதகம் தன் வேலையை பார்க்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெகட்டிவாக இருந்து அந்த தாட்ஸை போட்டதுனால லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பயந்ததும், நீங்கள் வெறுத்ததும், நீங்கள் வேண்டாம் என்றதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் மறுபடியும் நெகட்டிவாக திங்க் பண்ணி அதையே அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. புரியுதா? ஸோ உங்களுடைய உங்களுக்கு குணங்களை அந்த அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டு பார்த்துக்கும், உங்களுடைய நடப்புகளை உங்களுடைய தாட்ஸ் பார்த்துக்குது. இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் அஸ்ட்ராலஜியும் மிக்ஸ் ஆகி உங்கள் லைஃப்பில் வேலை பார்க்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியே வரணும்னா, ரைட் நோ நான் என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன எமிட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். சார், ஒரு நாளைக்கு நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், ஒரு நாளைக்கு நான் டல்லாக இருக்கேன், ஒரு நாள் லைஃப் அமைதியாக போகுது, அது ஜாதகப்படியே போகுது. ஜாதகப்படி இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு விதி, அதனால் எனக்கு டே அமைதியாக போச்சு. ஜாதகப்படி நாளைக்கு பரபரப்பாக இருக்கணும்னு இருக்குது, அதனால் அப்படி போகுது. ஜாதகப்படி நாளான்னைக்கு ஒரே டல்னஸாக இருக்கணும்னு இருக்குது, அதன்படி போகுது. அது அதனுடைய வேலையை பார்க்குது. செல்லம்,
3 நாளும் நீங்க உற்சாகமா இருக்க வேண்டியதானே? 3 நாளும் நீங்க பாசிட்டிவா இருக்க வேண்டியதானே? 3 நாளும் உங்க லைஃப்ல எது நடக்கணுமோ அதை பற்றி சிந்திக்க வேண்டியதானே? 3 நாளும் இது இந்த மாரி நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதானே? கிராட்டிட்யூட் பண்ண வேண்டியதானே? நீங்க உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன பக்காவா மெயின்டெயின் பண்ண வேண்டியதானே? ஜாதகம் என்னமோ பண்ணிட்டு போகுது. நீங்க கான்ஷியஸா இருக்க வேண்டியதானே? இதத்தான் பெரியவங்க சொல்றாங்க, விதியை மதியால் வெல்லலாம். சார் நாளைக்கு சார் அடுத்த ஒரு 7 1/2 வருஷத்துக்கு எனக்கு ஏதோ 7 1/2 சனியா, ஒரே தாமச குணம் தான் எனக்கு ஃபுல்லா ஆக்கிரமிக்க போகுது. எனக்கு என்ன பண்றது? அத மாத்த முடியுமா? இல்ல, இல்ல. அடுத்து வரப்போற 7 1/2 சனியெல்லாம் உங்களால மாத்த முடியாது. விதியெல்லாம் மாத்த முடியாது. ஆனா, அந்த 7 1/2 வருஷமும் ஒவ்வொரு நாளும் என்னை நான் சுறுசுறுப்பாகவும் ராஜசத்தில் வைத்துக் கொள்வேன். அப்படின்னு உங்க மதி முடிவு பண்ணலாம். ஸோ, விதியை உங்கள் மதியால் நீங்கள் வெல்லலாம். நீங்க கான்ஷியஸா இருந்தீங்கன்னா, நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ 7 1/2 வருஷம் டல்லா பண்ணணும். உங்கள அது டல் ஆறாவா உங்களுக்கு குடுக்கும். பட் நீங்க அத ஏன் ஏத்துக்கிறீங்க? ஜாதகப்படி நாளைக்கு மழை பெஞ்சுட்டு போகுது. நீங்க கொடை பிடிச்சுக்கோங்க. ஜாதகப்படி நாளைக்கு வெயில் அடிச்சுட்டு போகுது. நீங்க ஏசிய போட்டு உட்காருங்க. நாளைக்கு மழையெல்லாம் நிறுத்த முடியாது. வெயிலெல்லாம் நிறுத்த முடியாது. விதியெல்லாம் மாத்த முடியாது. மச்சி நீ மாறிக்க. அதுதான் விதியை மதியால் வெல்லுவது. ஸோ பேசிக்கலி நீங்க ஜாதகத்தை வெல்ல வேண்டுமானால், நீங்க கான்ஷியஸா மாறணும். நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன எமிட் பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்மள சுத்தி நம்ம ஆரா ஃபுல்லா என்ன வைப்ரேஷனால இருக்கு? அது சாத்விகமா இருக்கா? ராஜசமா இருக்கா? சுறுசுறுப்பாக இருக்கா? அமைதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்கா? இல்ல டல்லா இருக்கா? சோம்பேறித்தனமா இருக்கா? எப்படி இருக்கு? அதில கவனம் வேணும். ஒவ்வொரு செகண்டும் நீங்க எமிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன எமிட் பண்றோம் அப்படின்றதுல உங்களுக்கு கவனம் வரும். வரணும். அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, நீங்க ஜாதகத்தை வென்று விடலாம். ஸோ விதியை எவன் வெல்லுவான்? மதி படைத்தவன் விதியை வெல்லுவான். எவன் மதி படைத்தவன்? எவன் கான்ஷியஸா இருக்கானோ, எவன் விழிப்போடு இருக்கிறானோ அவனே மதி படைத்தவன். ஓகேவா? ஸோ உங்கள நீங்க கான்ஷியஸா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதான் நான் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லுவேன். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இருக்க, உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்து கொண்டே போகும்னு நான் ஒரு வீடியோலயும் சொல்லினே இருப்பேன். ஸோ நீங்க கான்ஷியஸ்னஸ வளர்த்துக்கணும். விழிப்புணர்வ வளர்த்துக்கணும். என்ன பண்றோம், ஏது பண்றோம், என்ன நடக்குது இந்த விழிப்புணர்வ நீங்க வளர்த்துக்கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் படிங்க. போய் நிறைய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்வது எப்படின்னு லட்சக்கணக்கில இருக்க ஆர்டிகல்ஸ் படிங்க, பயிற்சி பண்ணுங்க. உங்களை விழிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை உங்க கையில. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். பாய். ஒரு ஈஸியான வழியை சொல்றேன். நம்ம சேனல்ல அந்தகரண சுத்தின்னு ஒரு பயிற்சி நடக்கிறது உங்களுக்கு தெரியும். வெறும் 5 நாள் பயிற்சி. அந்தகரண சுத்தி அப்படின்னா உங்களுடைய மைண்ட் கிளென்சிங், சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங்னு அர்த்தம். இந்த 5 நாள் பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, செம்ம கான்ஷியஸ் ஆயிடுவீங்க 5 நாள்ல. நீங்க பெருசா எதுவுமே மெனக்கெட வேணாம். நீங்க எவ்வளோ வேணா பிஸியா இருந்துக்கோங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணுங்க. காலையில ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆடியோ கேளுங்க. ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் ஆடியோ கேளுங்க. அவ்வளோதான். வேற எதுவும் நீங்க பண்ண வேணாம். போய் உங்க வேலையை பாருங்க. 5வது நாள் முடியும் பொழுது செம்ம கான்ஷியஸா இருப்பீங்க. நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன எமிட் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாளா நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருந்தது, ஆள் மனசுல என்னெல்லாம் பதிஞ்சிருக்கு, அதை எப்படி மாற்றணும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தோம், என்னெல்லாம் பிளாக்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஜஸ்ட் இந்த 5 டே ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணுங்க. அந்த கரண சுத்தியில் 2 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1, லெவல் 2. லெவல் 1 அப்படின்றது கரண சுத்தி, அதாவது அந்த கரண சுத்தி, உங்களுடைய கரணங்களை, உங்களோட தாட்ஸை கிளென்ஸ் பண்றது. லெவல் 2 அப்படின்றது உங்களுடைய குணசுத்தி. நான் சொன்னல, உங்களை சுற்றி ராஜச குணமா, தாமச குணமா, சாத்விக குணமா, என்ன வைப்ரேஷனாக நீங்கள் இருக்கீங்க, உங்களை சுற்றி டல்னஸ் இருக்கா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களா, பயமாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லைனா ஒரு படபடப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, என்னவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை உணர்ந்து அதை கிளென்ஸ் பண்ணுறது. அது எப்பயுமே ரிலாக்ஸ்டாக ஆல்ரெடி ஐ அச்சீவ்ட் யார், நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதை ஏற்கனவே அடைந்து விட்டேன் அப்படின்ற அந்த ஒரு சாத்விக குணத்தில் அப்படியே அமைதியாக இருப்பது எப்படி, இது எல்லாத்தையும் நீங்கள் லெவல் 2ல் கற்றுக்குவீங்க. ஸோ லெவல் 1 நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா லெவல் 2 எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் சொல்கிறேன் ரெண்டு லெவல்ஸையும் எடுத்துக்கோங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம சேனல் நம்பர் இருக்குது, ஒர்க்ஷாப் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போங்க, ஒர்க்ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 5 நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது. பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஐயோ இது நான் எப்பயோ எடுத்துருக்கலாமே, இவ்வளோ நாளாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்களேன். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா.
இந்த அந்தக்கரண சுத்தி ஒரு 5 நாள் பயிற்சி எடுத்து பாருங்க. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இத்தனை நாள் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்கோம், எல்லாம் அப்பட்டமா உங்க கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் டக் டக்குன்னு மாத்திட்டீங்கன்னா, எல்லாம் டக் டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ பயிற்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும்.